கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களை, இந்த இடத்தில் வேதம் சொல்லும் பொழுது நாம் எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்படி நாம் ஸ்தோத்திரத்தை, நன்றியை செலுத்துவதுதான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். சூழ்நிலைகளை கண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடாது. சூழ்நிலைகளை கண்டு நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, நாம் வைத்திருக்கிற விசுவாசம் அசைக்கப்படக்கூடாது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து எல்லா நேரத்திலும் துதிக்க வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலும் பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், கஷ்டங்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள் வரலாம். ஆனாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நாம் துதிக்க, ஸ்தோத்திரிக்க பழகும் பொழுது நம்முடைய வாழ்வில் கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்லவே அல்ல. தெய்வ சித்தம் நம் வாழ்வில் நிறைவேறுவதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பக்தனாகிய பவுல் சொல்லும் பொழுது கூட அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள், எல்லாவற்றிற்காகவும் எதற்காகவும் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது எப்படியாக சொல்லுகிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதிக்க வேண்டும். இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ், for this is the will of God in Christ Jesus concerning you. உன்னை குறித்து தேவ திட்டம் என்ன? நீ அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவரை நீ துதிக்க வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம். நாம் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுது அவர் நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். சூழ்நிலைகளை கண்டு முறுமுறுக்காதபடிக்கு, ஐயோ இப்படி ஆகிவிடுமே அல்லது வேற எதுவும் நடந்துவிடும், எல்லாவற்றையும் கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். அவர் எழுதியதை திருப்பி மாற்றி எழுதுகிற தெய்வம் அல்ல. ஆகவே இந்த நாளில் ஆண்டவரே, என்னை முழுமையாக எல்லா சூழ்நிலைகளும் உம்மை நான் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் பல சூழ்நிலைகளில் இருந்தாலும் உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்க துதிக்க சூழ்நிலைகள் மாறும். நீர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையை விட்டுவிடாதபடிக்கு நிச்சயமாக முடிவு உண்டு என்று சொல்லி உம்மை சார்ந்திருக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.